யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பூராட நட்சத்திரம். பூராடம் தனுசு ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். பூராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுதே சுக்கிரன் அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இல்லையா, அதனால் அவர்களுடைய தேவைகள் எல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மைண்ட் செட்டு எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு கிடச்சிடணும், இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், அந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம இதுக்காக ஃபைட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். என்ன அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே தாமதமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கோபம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவங்களுக்கு ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்பயுமே இருக்கும். ஒரே காரணம்தான், பூராட நட்சத்திரம் சுக்கிரன் அதிபதியாக கொண்டு இருந்தாலும் கூட குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா. ஆன்மீக ஈடுபாடெல்லாம் சிலருக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கடவுள் மேலே வெறுப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும். இது அவங்களுடைய கிரகம் பொறுத்த விஷயமாக தான் நடக்கும். அவங்க பிறப்பு கட்டத்தில் எப்படி அந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆயுதமே கோவம்தான். கோவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே அவங்க கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம சப்போர்ட் பண்ணி சரி பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. நமக்கு எப்பயுமே கூட ஒரு 4 பேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அவங்கள உயர்த்தி பேசி அவங்கள சமாதானப்படுத்தினா மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிடிக்காது. அவங்க தனியாக இருக்கிறது அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். மனசளவில் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்தால் பயங்கரமான கொந்தளிப்புகளை இவங்ககிட்ட நம்ம பார்க்க முடியும். க்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக இறங்கவே மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் சின்ன ஈகோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதன் காரணமாகவே அவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். நாம் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து போகும். எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு சட்டுன்னு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் அவங்களுடைய இந்த பதட்ட நிலைமை, ஒரு மனசு கஷ்டம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். சட்டுன்னு பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். பண ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கணுன்னா பணம் வரக்கூடிய தருணங்கள் எல்லாமே சின்ன ஒரு பிரேக்கை எடுத்து தான் நமக்கு பணம் வர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பணத்தால் பலவிதமான பாதிப்புகளையும் அவங்க பார்த்துருப்பாங்க. பணத்தாலையும் பார்த்துருப்பாங்க. படிப்பு ரீதியான சில விஷயங்களையும் தடைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நினச்ச படிப்பு ஒன்றா இருக்கும், அவங்க படித்த படிப்பு ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ட்ராபேக்ஸை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனசளவில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். வீட்லேயே நமக்கு ஒரு பார்ஷியாலிட்டி நடக்கிற மாதிரியான ஒரு மாயையில் இருப்பாங்க. எல்லாம் சரியாக தான் நடக்கும், ஆனாலும் எனக்கு மட்டும் சரியாக நடக்கலை, இவங்களுக்கெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு சின்ன கருத்து முரண்பாடுகள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இவங்களை உட்கார வச்சு பேசி சரி பண்ணணும். அந்த உட்கார்ந்து பேச்சுவார்த்தைக்கு உடன்படவே மாட்டாங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸ். அதை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும். இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வருது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதாவது 2026 உங்கள் தனுசு ராசிக்கு 7வது வீட்டில் குரு இருக்கார். குரு கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் உடனே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான சூழ்நிலையும் நிச்சயமாக உண்டு. ஜூன் மாதத்துக்குள்ளேயே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த குரு பயிற்சி வரப்போகுது இல்லையா, அதாவது 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சி அடைகிறார். அந்த சமயத்தில் இன்னுமே அதிகபட்சமான பலன்களை பார்க்க போகிற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த 7வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்குது. வேலைக்கு போகிறதுல பெருசாக உடன்படிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பான முறையில் நல்லதாகவே கிடைக்கும். பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் லோனுக்காக காத்திருக்கீங்கன்னா புதனோட வீட்டில் குரு இருக்கிறதுனால பண ரீதியான முன்னேற்றங்கள், தடையில்லா பண வரவு எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து குருவுடைய பார்வை உங்களுக்கு 11வது வீட்டில் விடுது, லாபஸ்தானத்தில் குரு பார்வை விடுறது நமக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குன்னா யாராவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுப்பாங்க. இது நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இல்லையா. லாபஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனாலேயே லாபம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். தொழில் ரீதியான லாபமாகவும் இருக்கலாம், இல்லை சொத்து சார்புடைய லாபமாகவும் இருக்கலாம். நமக்கு சில நல்ல விஷயங்கள் அந்த மூலயமா வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து குருவோட பார்வை உங்கள் ராசியை பார்க்குது, சுயஸ்தானத்தை பார்க்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய வீட்டை அந்த குருவோட ஆட்சி வீடு இல்லையா, குருவே தன்னோட வீட்டை பார்த்துக்கிறதுனால இன்னுமே மனசளவில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் தைரியமாக ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கறது, ஆன்மீகமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, பரவாயில்ல என்னால் செய்ய முடியும்னு புது உத்வேகம் எல்லாம் மனசுக்கு வரதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, படிக்கிறது மேலே பெரிய உற்சாகமே இல்லை, ரொம்ப லேசியாக இருக்காங்க, தூங்கிட்டே இருக்காங்க, புக் எடுத்தால் தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புது உத்வேகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பயிற்சிக்கு பிறகு இன்னுமே பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பெரிய அளவில் திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அடுத்து குரு வந்து 3வது வீட்டையும் பார்க்குறாங்க. 3வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்த குரு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஈர்த்து கொடுக்கும். தைரியம், நார்மலாகவே ரொம்ப தைரியமான ஆளுங்க தான், இருந்தாலும் குருவோட பார்வையும் விழுது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அசாத்தியமான தைரியம், கடவுளே துணை இருக்கார், எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வழிவகை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக வந்து சகோதரஸ்தானம். கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல அன்பும் பண்போடும் பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரிஞ்சவங்க ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்பு, தூர தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்க உறவினர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும். அடுத்து சனியுடைய அமர்வு. சனி வந்து உங்களுக்கு 4வது வீட்டில் உட்காந்துருக்கு. 4வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் நமக்கு சனி இருந்தால் அம்மாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே சரி பண்ணிக்கோங்க, அவங்கள கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு சுகஸ்தானத்தில் சனி வந்தால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் லக்ஸுரியாக பண்ணால் அந்த சனி பகவானுக்கு பிடிக்காது. அதனால் அவர் கொஞ்சம் நம்மளை மட்டம் தட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவார். நல்லா சிரிச்சிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு அழகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் இல்லையா, அது காரணம் என்னென்னா நம்ம ஈகோவாகவும் பேசக்கூடாது, ரொம்ப லக்ஸுரியான விஷயங்களையும் எடுத்துக்கக்கூடாது, எளிமையாக இருக்கணும். நம்மளை விட கீழே உள்ள மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பழகணும். இந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கொடுக்கவே கொடுக்காது, மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கும். எப்பயுமே தாயார் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல சனி இருந்தால் ரொம்ப கனிவு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும். இதை கரெக்டாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சனி போகிற வரைக்கும் கற்றும் கொடுப்பாரு, நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கவும் செய்வார். அதனால் நிதானமாக இருங்க, ஈகோ இல்லாமல் ரொம்ப எளிமையாக பழகிறதுக்கு கற்றுக்கோங்க. அடுத்து சனியுடைய பார்வை 6வது வீட்டில் விழுது. 6வது வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம். இந்த இடத்துல எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவையில்லாத நமக்கு கலகங்கள் வைக்கிறது, நம்மக்கிட்ட சிரித்து பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். கர்மகாரகனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எப்பயுமே இந்த சனி பார்த்ததுன்னு என்ன பண்ணுன்னா, சனியோட பார்வைப்படும் பொழுது இப்படி பின்னுக்கு பின் முரணாக பேசுகிறவங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே போட்டுரும். அப்போ யார் நம்மக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுலேருந்து நம்ம தள்ளி போயிடலாம். அடுத்து நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது கால்களில் வலி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு காரணம், ரொம்ப நடக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம், இல்லை வெயிட் ஜாஸ்தியானதுனால கால் வலி, ஏதாவது ஒரு காரணத்தினால முட்டியிலேருந்து கணுக்கால் வரைக்கும் வலிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கில்டியில் போகும்போது லேசாக காலில் அடிப்படுறது, சிராய்ப்பு, இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இடது கால்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கயிறு ஒன்று கட்டி வச்சுக்கோங்க, இது வந்து கால்களுக்கு ஒரு ரட்சையாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து சனியுடைய பார்வை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது வீட்டில் விழுது. 10வது வீட்டில் சனியோட பார்வை விழுறதுனால தொழில் ஸ்தானம் இல்லையா, தொழில் ஸ்தானத்தை சனியோட பார்வையால் பார்க்குறதுனால தொழில் விருத்தி கண்டிப்பான முறையில் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியாக பண வருவாய்கள் வரத்துக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பார்வை எப்பயுமே சனி 10ல் உட்காந்தா தான் மந்தன் உட்காந்துருக்கிறதுனால மந்தமான சூழ்நிலை இருக்கும். சனி பார்க்குற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் 10வதாக நம்ம பார்க்குது, 7வது பார்வையாக 10வது வீட்டை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் கற்றுக்கணுன்னு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலிமா அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. புதுசாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல பண வருவாய்களை ஈட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனியுடைய பார்வை ராசியை பார்க்குது. ராசியை பார்க்குறது ஆல்ரெடி குருவும் பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த ராசியை பார்க்கக்கூடிய சனி என்ன பண்ணுன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க வைக்கும்.
காலம் போன காலத்தில் எதுக்கு இதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. என்ன வயசானாலும் அதை நான் கற்றுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி கற்றுக்கிறதுக்காக சிலர் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாக்கக்கூடியது இந்த சனியுடைய கிரகம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிகிரி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி எடுக்கிறதுக்காக போவாங்க. படிப்பு சார்புடைய விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான சூழ்நிலையை இந்த சனியின் பார்வை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும். அடுத்து ராகு. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3வது வீட்டில் உட்காந்துருக்கு. ஆல்ரெடி குரு பார்வையும் கிடைக்குது, இப்போ ராகுவும் உட்காந்துருக்கு. அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் இல்லையா, இங்கே நமக்கு ராகு உட்காந்துருக்கனால தைரியம் சொல்லவே வேண்டாம். குருவும் சப்போர்ட் பண்ணுது, இப்போ ராகுவும் உட்காந்துருக்குன்னா தைரியம் தாறுமாறாக கிடைக்கும். நமக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு தனிச்சையாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராவீங்க. அடுத்து புது விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும். இப்போ வந்து சகோதர ஸ்தானத்தில் நமக்கு ராகு பார்க்கறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகலாம். ஆனாலும் சங்கடங்கள்லாம் சரி செய்யக்கூடிய சங்கடங்கள் தான். குருவோட பார்வை இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சங்கடங்கள் வந்தாலும் சரியாகக்கூடியது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நமக்கு ராகுவுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா 7வது வீட்டில் விழுது. 7வது வீட்டில் ராகு பார்வை விழுறதுனால காதல் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு குருவும் அங்கே இருக்கிற காரணத்தினால ஆண்களாக இருந்தால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும். ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க. கை வைத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது ராகுவும் குருவும் சேர்கிற பட்சத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள், உங்களோட தொழில் ரீதியான விஷயங்களில் வருவாய்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அடுத்து ராகுவோடைய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்துலேயும் விழுது. லாபஸ்தானத்தில் ராகு பார்வை விழுறதுனால எப்படியோ எது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, நமக்கு வருமானம் தடையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பணம் கைக்கு வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறையான வருமானம். ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் சம்பளம் கரெக்டாக வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் மாதமான நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்றாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆவரேஜாக நமக்கு வர வேண்டியதில் எந்த தடை இல்லாமல் வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த ராகுடைய பார்வை பல நல்ல விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேதுவுடைய அமர்வு. கேது வந்து உங்களுக்கு 9வது வீட்டில் உட்காந்துருக்கு. 9ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாக்கியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல கேது வரும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய சில பாக்கியங்கள் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன தடைகளாக இருக்கே, ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணுறோம், அந்த இடத்துக்கு நம்ம போகவே முடியல, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் போக முடியறதில்ல, இல்லை வேறு ஒரு ஊரில் இருக்கிறவங்க அவங்களுடைய பிறந்த ஊருக்கு போகணுன்னு பிளான் பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இது எல்லாமே கேது வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. கேது நகர்வுக்கு அப்புறமா எல்லாமே மாறும். கேது வந்து தன்னோட இடத்துல இருந்து என்னென்ன விஷயங்களை கம்ப்ரெஸ் பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அப்பா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய சொத்து பத்தாக இருக்கட்டும், இல்லைனாக்கா நமக்கு மாமனார் சைட்லேருந்து கிடைக்க வேண்டிய விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சின்னதாக தடையோடு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதானமே பிரதானம். எதுக்காகவும் போராடாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பான முறையில் கிடைக்கும்போது கிடைச்சே தீரும். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடமைகளை வந்து எதையுமே நீங்கள் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியாக செஞ்சால் ஈஸியாக இருக்குமோ, இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் காக்காவுக்கு சாப்பாடெல்லாம் வைக்க முடியாதுன்னா ஏதாவது உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பித்ரு கடனெல்லாம் கரெக்டாக நீங்கள் தீர்த்துக்கணும். இதை பண்ணினா போதுமானது. அடுத்து கேது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்குது. 5ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இல்லையா, இந்த இடத்த வந்து கேது பார்வையிடுறதுனால புத்திர பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். மருத்துவ ஆலோசனையோடு தான் குழந்தை வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் சின்ன சின்ன தடைகள் வரும். கேதுவுடைய பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். கேது பார்வைப்படுற இடங்களில் அதற்குண்டான காரகத்துவங்கள் கொஞ்சம் சுருக்கப்படும். அந்த காரணத்தினால அதற்கான விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை நினச்சி ரொம்பலாம் வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியையும் பார்க்குது. ராசியை பார்க்கும் பொழுது நமக்கு சந்திரன் கேது அப்படின்ற ஒரு இணைவு ஏற்படுது. மூளையை வந்து பார்த்திங்கன்னா அதோட கட்டுக்குள்ளே வச்சுக்கும். ஆல்ரெடி குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. அப்படிங்கிறதுனால இந்த கேது பார்வைக்கு அந்தளவுக்கு பெரிய வேல்யூ நம்ம கொடுக்க முடியாது. இருந்தாலும் அதோட ஒரு பார்ட்டிசிபேஷன் அங்கே இருக்கிறதுனால அடிக்கடி விரக்தியை கொடுத்துட்டு போகும். விரக்தி வரும். ஒரு மணி நேரத்தில் நம்ம நார்மலாக நம்ம சரி பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப ஞானம், தீர்க்கமாக பேசுகிறது, கரெக்டாக சிந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. ஏன்னா கேது வந்து ஞானகாரகன் அப்படின்ற காரணத்தினால தெளிவாக திங்க் பண்ணுறதையும் தெளிவாக பேசுகிறதையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் கேதுவுக்கு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம்.
நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி வாழ்க்கையில் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திர தோஷம் காரணமாக தான் ஒரு விஷயங்கள் தொடர்கதையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது பூராட நட்சத்திரத்துக்கு புதன் பார்த்திங்கன்னா கிரகம் தோஷம் அடையுது. புதன் கிரக தோஷம் அப்படின்றதுனால அது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பிறப்பில் சின்ன சின்ன தாமதங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த புதன் பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்று அது ஸ்ட்ராங்காக பிடிச்சி அதுக்கான பிரச்சனைகளை கொடுத்தே தீரும். இது அதோட சாராம்சம். பணம் பார்த்திங்கன்னா யாருக்காவது கடன் கொடுப்போம், அதுலேருந்து திருப்பி வாங்க முடியாமல் இருக்கும். ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைப்போம், அதுலேருந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பேச்சுவார்த்தை, நம்ம வார்த்தையை விட்டுட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான பேச்சுவார்த்தைகளை சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு பேச்சு திக்கி பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நரம்பு பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த புதன் சார்புடைய பிரச்சனைகள், அப்புறம் வேலைக்கு போகும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பள குறைபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை விட சம்பளம் ஜாஸ்தியாக வாங்குறவங்களுக்கு நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, படிப்பும் இருக்காது, டேலண்ட்டும் இருக்காது. ஆனாலும் அவங்க நம்மளை விட பெரிய ஆஃபீஸராக உட்காந்துருக்காங்க அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? இதெல்லாம் பண்ணக்கூடியது, இதெல்லாம் நம்மளை பார்க்க வைக்கிறதே இந்த புதன் தோஷம்தான். அதனால் இந்த புதன் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்ல அளவில் நம்மளை அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு நீங்கள் நல்லா தீர்க்கமாக பண்ணுங்கள். புதன்கிழமையில் வீட்டில் ஒரு பெருமாள் படம் இருந்ததுன்னா அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி துளசி வச்சிங்கன்னா போதுமானது. இந்த துளசியும் தண்ணியும் இருந்தாலே அவருக்கு பெரிய ஆஃபர் நீங்கள் பண்ண மாதிரி. இது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் பெருமாள் வழிபாடு. அதோடு சேர்ந்து பச்சை கலரில் குங்குமம் வைக்கும். அந்த பச்சை குங்குமத்தை நெத்திக்கு வச்சுக்கோங்க. பண ரீதியான முடக்கங்கள் அதெல்லாத்தையும் சரி செய்யப்பட்டு உங்களுக்கு நல்ல லக்கை ஈர்த்து கொடுக்கறது, குழந்தையின்மைக்கும் நல்ல ஒரு பதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இந்த பெருமாள் வழிபாடு செஞ்சே கொடுத்துரும். அடுத்து சம்பள குறைபாடு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பச்சை குங்குமம் வைக்கிறது. அதுக்கப்புறமா இதுக்கான ரத்தினம்னு ஒன்று இருக்குது, மரகதம், எமரால்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த எமரால்டு க்ரீன் கலரில் இருக்கும். அதை நீங்கள் வாங்கி ஒரு மோதிரமாகவோ இல்லை பெண்டன்ட்டாகவோ யூஸ் பண்ணுங்கள். அதிகபட்சமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். இதற்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை, அதாவது எமரால்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பெண்டன்ட்டாகவோ இல்லை மோதிரமாகவோ போட்டுக்கோங்க. அதிகபட்ச பலன்களை இதுவும் ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொடர் வழிபாடு. இந்த வருடம் முழுதும் என்ன வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மேலுக்கு வரதை கண்கூடாக பார்க்க முடியும். தடைகளை நிவர்த்தி பண்ணி பண ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூராட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.